ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் பத்தி பேச போறோம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு 12/12 ஸோ அவரோட பர்த்டே. அவரை பத்தி தானே பேச போறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நான் லேடி சூப்பர் ஸ்டாரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பத்தி தான் பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்களை விட பல லட்சம் பெண்கள் ரசிகர்களா நயன்தாராக்கு இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்களுமே அதிக அளவுல இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க நிறைய பெண்களுக்கு. இந்த மாதிரி நயன்தாராவை பத்தின நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க என்ன புதுசா லேடி சூப்பர் ஸ்டாரை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது நயன்தாராக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களோட லைஃப ரொம்ப சந்தோஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்களோட கல்யாணத்தை நெட்ஃபிளிக்ஸுக்கு வித்திருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கல்யாணம் அண்ட் லவ் ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரி இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியா நெட்ஃபிளிக்ஸ் எடுத்து ஓடிடில வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த டாக்குமெண்ட்ரியில நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல வரக்கூடிய ஒரு சீன் எடுத்து ஜஸ்ட் ஒரு 3 செகண்டுக்கு இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் தான். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம இதை இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ தனுஷுமே நயன்தாரா மேல கேஸ் எல்லாம் போட்டு 10 கோடி இதுக்கு நீங்க எனக்கு அபராதம் தரணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அதுக்குமே நயன்தாரா அவங்களுக்கு பதில் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த விஷயத்துல திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தனுஷுக்கு ஆதரவாகவும் நயன்தாராவுக்கு எதிராகவும் நிறைய சர்ச்சைகளை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதெல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளும் இதே சேனல்ல அந்த வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். சோ வேணும் அப்படின்னா நீங்க அதையும் போய் பார்த்துக்கலாம். சோ இதெல்லாம் தான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேக்குறீங்க. நயன்தாரா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸை பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க. குறிப்பா ஒரு சேனலை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அவங்க அப்படி பேசினாங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல்ல 3 பேர் தொடர்ந்து எல்லா வீடியோக்களுமே அவங்க போடுற அத்தனை வீடியோக்களுமே நயன்தாரா சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த நயன்தாரா ரொம்ப கடுப்பாயி ரொம்ப கோபமாயி அவங்க 3 பேரையும் அந்த இன்டர்வியூல டைரக்டாவே தாக்கி பயங்கரமா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் நான் பார்த்தேன். அதுல ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் எப்பவுமே என் பேரை வச்சு என்னோட வீடியோஸ் தான் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை பத்தி தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பத்தி பேசினா பெருசா ஃபேமஸ் ஆகலாம், வீடியோ நல்லா ரீச் ஆகும், அதுல நல்ல ரெவென்யூ வரும், நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்னையே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சோ எனக்கு இவங்க 3 பேரையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே அப்படின்னு ஒரு 3 குரங்குங்க இருக்கும். ஆனா இவங்களை பார்க்கும்போது பொய் பேசு, கெட்டதை பாரு, கெட்டதை கேளு அப்படிங்கிற ஒரு குரங்குங்க மாதிரி தான் நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 3 பேரையுமே ரொம்ப பயங்கர கடுமையா விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க சொல்றாங்க யூடியூபர்ஸ் அவங்கள வச்சு சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ நயன்தாரா அவங்க 3 பேரையும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. 3 பேரும் 3 குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 பேரும் 3 குரங்கா கூட இருக்கட்டும். யூடியூபர்ஸ் அவங்க இப்படி பேசியிருக்காங்க. அதாவது என்ன வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களை வச்சு அவங்க சம்பாதிக்கிறதாவே இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நடிக்கக்கூடிய படத்தை மக்கள் பாக்குறாங்க. மக்கள் காசு கொடுத்து பாக்குறதுனாலதான் அந்த ப்ரொடியூசருக்கு இதுல இன்கம் வருது. அதனாலதான் அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாரு. அப்போ உங்களை என்ன சொல்றது அப்படின்னு நான் கேட்கல. நிறைய நெட்டிசன்கள் வெளியில இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப நீங்க எதை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவுமே யூடியூப்ல நிறைய வருது, உங்களோட குழந்தைகள் வீடியோ நிறைய வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, உங்களோட போஸ்ட் வருது, நீங்களும் விக்கியும் லவ் பண்ற அந்த சீன்ஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கே. அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அதை எதுக்கு நீங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் கண்டிப்பா வரதானே செய்யும். அப்ப நீங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நயன்தாராவை இப்போ விமர்சிச்சுட்டு வராங்க. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமா பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.